கென் கருணாஸை பொறுத்த வரைக்கும் தனுஷ் கூட அசுரன் படத்துல வந்து ஒரு மிகமான ஒரு துல்லியமான ஒரு கேரக்டர் நடிச்சு சினிமாவிலே ஒரு முன்னுக்கு வர வேண்டிய ஒரு கேரக்டராக இருந்தார். நான் அவங்க அப்பா அம்மா எல்லாம் சினிமா கலை உலகிலே பெரிய ஒரு கேரக்டராக அவங்க இருந்தாங்க. அம்மா பாடகியா இருந்தாலும் கருணாஸ் காமெடியில மிகச்சிறந்த ஒரு நடிகராக இருந்த கென்னு அப்பேற்பட்ட ஒரு பிறந்த மகன் தான் இந்த கென் கருணாஸ். கென் கருணாஸ் சிறு இடத்துலயும் நடிச்சிருக்கிறாரு. அது இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உழைப்பு மிகமாக தெரியத்தானே யூத் என்ற ஒரு படத்துல வந்து தன்னுடைய முதல்ல ஹீரோ என்ற அறிமுகத்தை கொடுக்கிறாரு, இயக்குனராகவும் கொடுக்கிறார். அதாவது ஒரு படத்துல வந்து 2 பொறுப்பை எடுத்து இந்த படத்துல மிக துல்லியமாக நடிச்சிருக்கிறார். இந்த படத்தை இசையமைச்ச ஜி.வி. பிரகாஷ் இந்த படத்தை முழுவதுமாக தூக்கி நிறுத்துவார். ஜி.வி. பிரகாஷ் தான் முக்கியமான ஒரு கதாநாயக அமைச்சிருக்கிறார். ஏன்னா இந்த படத்தோட இசைகள் வந்து அந்த அளவுக்கு பொருத்தமான ஒரு இசையாக இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. சரி, இந்த கதை பற்றி போகும். இந்த படத்துடைய பேரு ஆரம்பத்துல வைக்கும் போதே கென் கருணாஸை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சான்னு தெரியுமா? அதாவது இந்த படத்துக்கு யூத்தான் பேர் வச்சிருக்கு. ஆனா இந்த யூத் வந்து யாருடைய பேரோட கிடைப்பானு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆழ்த்தோட்டா பூவதியன் ஒரு பாடல், நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடல். அந்த பாட்டுக்கு உரிமை எடுத்த படம் தான் யூத். அதாவது அந்த படத்துக்கு யூத் பேர் வந்து பொருத்தம் இருக்கோ இல்லையே, ஆனா இப்ப எனக்கு தோணுது அந்த படத்துக்கு யூத் பேரே பொருத்தம் இல்லை. இந்த படத்துக்கு தான் யூத்தன் பேர் வந்து பொருத்தமா இருக்கு. இன்னொரு விஷயம் இந்த படத்துல இருக்கு. யூத்தன் பேரை வச்சுட்டீங்க, படத்தை ஃபுல்லாவே ஒரு காமெடி ரோலா கொடுத்துட்டு இன்ட்ரோல் பிறகு வந்து கிளைமாக்ஸ்ல வந்து கொஞ்சம் எமோஷனலான சில விஷயங்களை சொல்லப்படுகிறது. இந்த மிக துல்லியமான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுதை பார்த்தா இந்த படத்துக்கு யூத்தான் பேரை வச்சுட்டு ஒரு ஜாலியான படத்தை கொடுக்குவான்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா மிக துல்லியமான ஒரு பேர் தான் இந்த படத்துக்கு வச்சிருக்கு. அது துல்லியமான எமோஷனலான சில விஷயங்களை இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக இந்த படத்துல பாராட்டக்கூடிய வேண்டிய இன்னொரு நடிகர் மலையாளத்துல சுராஜ், மலையாள நடிகர். அவர் வந்து மிக துல்லியமான ஒரு நடிப்பை இந்த படத்துல வந்து கொடுத்திருக்கிறாரு. தேவதர்சினியும் இந்த படத்துல மிக துல்லியமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு இமேஜ் ரிலீஜான இந்த படமா இருந்தாலும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு பழைய கதையாக நினைச்சு எடுத்த படம் தான் இது. மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கு. இந்த படம் ஒரு காதல் கலந்த ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கு. ஏன்னா இந்த படத்துல ஒரு வித்தியாசத்தை பார்க்கும்போது வந்து யூத்துன்னு ஒரு படத்தை எடுத்துட்டு யூத்துன்னு ஒரு பேரை வச்சுட்டு எமோஷனலை கொண்டு வந்தாங்கல்ல, அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கு. படத்துல அவர் முதல்ல எடுத்த இந்த படத்துல வந்து எந்த விதமான ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. படமும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்த படத்துல கிடைச்சிருக்கு. கென் கருணாஸுக்கு இந்த படம் முதல் படமாக இருந்தாலும் டைரக்டராக எடுத்து இந்த படத்துல வந்து மிக துல்லியமாக இந்த படத்துல வந்து அழகாக இயக்கியிருக்கிறார். மிக துல்லியமான படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. எல்லார் மனசும் இளைஞர்களை கொள்ளை அடிக்கின்ற படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு